மட்டும் பிரேக்கில் வைங்க. லெஃப்ட் சைடு 2 விரல் மட்டும் பிரேக்கில் வைங்க. ஓகே. இப்போ வந்து கொடுங்க. அப்படியே போக விடுங்க, போக விடுங்க, போக விடுங்க. ஏன் குறைக்கிறீங்க? லேசாக கொடுத்து பிடிச்சி வைங்க. அப்படி தான். வெரி குட். சூப்பர்க்கா. அப்படி தான். அப்படி தான். ஸ்லோ பண்ணதுக்கப்புறம் நேர் டக்குன்னு எந்த காலை ஊன்றீங்களோ நேர் மட்டும் படுத்துங்க, நேர் மட்டும் படுத்துங்க, நேர் மட்டும் படுத்துங்க. வெரி குட், வெரி குட். இதே மாதிரி மைல்டாக ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். எவ்வளோ தூரம் போச்சு? அழகாக போச்சு. லேசாக கொடுத்து பிடிச்சி வச்சுக்கிறணும் அந்த பாயிண்ட்டை. கையை திரும்ப விடாமல் காலை ஊண்டிங்கன்னா கால் ஊன்ற பக்கம் கை திரும்ப விடக்கூடாது. அப்படி தான். வெரி குட், வெரி குட். கையை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட எட்ஜில் வச்சுக்கோங்கக்கா. ரைட் சைடா. வெரி குட், சூப்பர். இப்போ பிடிங்க. இப்போ போங்க, போக விடுங்க, போக விடுங்க, போக விடுங்க, போக விடுங்க. ஏன் குறைச்சிட்டிங்க? நல்லா தான் போனீங்க. அப்படியே போகிறது தான்க்கா இனி அடுத்த வேலை. குறைச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு வேலையே இல்லை. நேராக ரோடை பார்க்குறீங்க, லேசாக நூலளவு ஆக்சிலேட்டரை பிடிச்சி வைக்கிறீங்க, அப்படியே போய்கிட்டே இருக்கீங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். சூப்பர். சூப்பர்க்கா, சூப்பர். சூப்பர், சூப்பர், சூப்பர். லேசாக திரும்பும் போதே நேர்படுத்திக்கிறீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்து அப்படியே நேராகவே இருக்குன்ற பட்சத்தில் அடுத்தடுத்து ஆக்சிலேட் கொடுத்து மூவ் பண்ணுங்க பார்ப்போம். அப்படி தான். போக விடுங்க, போக விடுங்க. குறைச்சிக்கிட்டே இருக்கீங்கக்கா கையை. அக்கா கையை லைட்டாக பிடிச்சிருங்க. கையை லூஸ் பண்ணாதீங்க. கொடுங்க. அப்படியே போக விடுங்க. அப்படி தான். ஹெட்டு நேராகவே தான் இருக்குது. போய்கிட்டே இருங்க. வெரி குட்க்கா, வெரி குட்க்கா. அவ்வளோதான்க்கா, அவ்வளோதான்க்கா. அப்படியே நேராகவே இருக்குன்ற பட்சத்தில் அடுத்த ஆக்சிலேட்டர் கொடுங்க. லேட் பண்ணி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி தான். வெரி குட்க்கா. அவ்வளோதான், அவ்வளோதான், அவ்வளோதான். வெரி குட். இப்போ நிறுத்தணும்னு நினச்சிங்கன்னா பிரேக்கை பிடிச்சி நிறுத்துங்க. 4 விரலால் பிரேக்கை நல்லா அப்ளை பண்ணுங்க. சூப்பர். அவ்வளோதான், நின்றுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு வண்டியை திருப்பிக்குங்க. லைட்டாக கொடுங்க ஆக்சிலேட்ரு. ப்ளேஸ். அவ்வளோதான். அந்த பாயிண்ட்டை பிடிச்சி கையை லூஸ் பண்ணிட்டீங்க பாருங்கள். அந்த கையை லூஸ் பண்ணிட்டீங்க பாருங்கள். இருங்க. கரெக்டாக ஏற்றிருக்கீங்களா? இந்த கையை இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து இங்கே வந்து இந்த இடத்துல வைக்கிறீங்க. இப்போ இந்த இடத்துல வச்சுட்டு இது என்ன பண்ணுறீங்கன்னா லேசாக இவ்வளோ தான் அதை பிடிச்சி வச்சுக்கிறணும். இந்த பாயிண்ட்டை லேசாக போகுதா? இப்போ லேசாக குறைக்கணும். குறைச்சிட்டோமா? அவ்வளோதான். இப்போ நேர் நூலளவு கூட வண்டியை திரும்ப விடாமல் லேசாக நேர்படுத்தணும். இப்போ எப்படி கண்ட்ரோலாக போச்சு? இப்போ வண்டி சாஞ்சிச்சா? இப்போ என் கையில் இருந்து லைட்டாக தான் பிடிச்சிருந்தேன். பட் இந்த கையோட கண்ட்ரோல் தான், கால்லாம் நம்மளுக்கு கண்ட்ரோல் கிடையாது. இப்போ அதே மாதிரி மறுபடியும் இப்போ நூலளவு லேசாக திருகிறேன். போகுதா? காலை ஃப்ரீயாக விடுங்க. இப்போ குறைச்சிட்டோமா? இப்போ லேசாக இங்கிட்டு திரும்புதா? இதை இப்படி லேசாக நேர்படுத்தணும். இப்படி நேர்படுத்திடுங்க. அவ்வளோதான். இப்போ நேர்படுத்தினோடனே வண்டி சாஞ்சிச்சா? நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா நேர்படுத்துறத லேட் பண்ணுறீங்க. அப்போ லேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா வண்டி ஃபுல்லாக சாஞ்சிட்டு நீங்கள் நிமுக்கிறதுக்குள்ளே இங்கே ஆக்சிலேட்டர் ஆகிடுது. பேலன்ஸ்லாம் வண்டி சாஞ்சிக்கிட்டே இருக்குது. ஓகேவா? கவனமாக விட்டுங்க. லைட்டாக கொடுங்க. போக விட்டு லேசாக லைட்டாக கொடுக்கணும். என்னப்பா நீங்கள் கொடுங்க. அப்படியே அந்த பாயிண்ட்டை பிடிச்சி வச்சு திரும்ப விடக்கூடாது. ஹெட்டை திரும்ப விடாமல் அந்த பாயிண்டில் பிடிச்சே போகணும். காலையும் ஊண்டாமல் அந்த லைட்டாக அந்த பாயிண்ட்டை பிடிச்சி வச்சுக்கிட்டே போகணும். அப்படி தான். வெரி குட். ஸ்லோ பண்ணிவிட்டு லைட்டாக லெஃப்ட்டு திருப்பி விடுங்க. காரில் மரத்தில் மோதாமல் போயிடுவீங்க. சூப்பர். ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பிக்குங்க. லேசாக கொடுங்க. அப்படி தான். போக விடுங்க. காலில் ஊண்டாதீங்க, நேர்படுத்துங்க. திருப்பி கொடுங்க. லேசாக கொடுங்க. லேசாக கொடுத்து பிடிச்சி வைங்க ஆக்சிலேட்டரை. லைட்டாக கொடுத்து அந்த பாயிண்ட்டை குறைய விடாமல் லைட்டாக பிடிச்சி வைங்க. அப்படியே காலை ஃப்ரீயாக விட்டுருங்க. வண்டி மூவ் ஆகும்போது காலை ஃப்ரீயாக விட்டுருங்க. சூப்பர்க்கா. வெரி குட். அவ்வளோதான்க்கா. சூப்பர். இப்போ 4 விரலால் பிரேக் பிடிங்கக்கா. 4 விரலால் பிடிங்க. ஸ்லோ பண்ணிட்டீங்களா? சூப்பர். இப்போ பார்த்தீங்களா மூமெண்ட்? பார்த்தீங்களா எவ்வளோ லாங் இருந்ததுண்டு? ஸோ தூரமாக பார்க்கணும். ஆக்சிலேட்டர் நூலளவு பிடிச்சி வச்சுருக்கணும். காலை லைட்டாக தூக்கணும். ஹெட்டை வந்து திரும்ப விடக்கூடாது, சாயக்கூடாது. டக்குன்னு நேர்படுத்திடணும். இந்த வேலை 4 வேலையும் டக்குன்னு செய்யணும். நேராக பார்க்குறீங்க. ரைட், ஓகே. லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுக்குறீங்க. நூலளவு அதை பிடிச்சி வச்சுக்கிறீங்க. காலை ஃப்ரீயாக விட்டுருங்க. இப்போ ஸ்லோ பண்ணி போக விடுங்க. லைட்டாக லெஃப்ட்டு திருப்பி பிரேக் பிடிங்க. லெஃப்ட்டு திருப்பணும். வெரி குட். பரவாயில்ல, போஸ்ட்டு தப்பிச்சிச்சு.
இங்கே பாருங்க, இப்போ நான் திருப்பணும்னு நான் சொல்லலைன்னா நீங்கள் நேராக விட்டு போஸ்ட்டில் போயிருந்துருக்குமா? பட் நான் திருப்பணும்னு சொன்ன உடனே அடுத்து உங்களுடைய மூளைக்கு டக்குன்னு நீங்கள் லெஃப்ட்டில் திருப்பினீங்களா? இப்படி நீங்கள் இருந்தீங்கனாலே டக்குன்னு அடுத்த செகண்ட் அடுத்த 5வது நிமிஷத்தில் ஓட்டிடலாம். என்னுடைய குரலை மட்டும் கேட்டுக்கிட்டே இருங்க. நான் எங்கே என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேனோ அதை நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு செய்யுங்க. நீங்களாக எதுவுமே செய்யாதீங்க. அப்படி செஞ்சிங்கனாலே எதுலேயும் மோத மாட்டீங்க, கீழே விழ மாட்டீங்க. ரைட்டா? கொடுங்கக்கா. அப்படியே பிடிச்சது. லெஃப்ட் திரும்ப, ரைட்டு திரும்புது பாருங்கள். லைட்டாக லெஃப்ட் இழுத்து விட்டுக்கோங்க. லெஃப்ட்டு லைட்டாக இழுத்து விட்டுக்குங்க. அவ்வளோதான். போயிட்டு இருக்கும் போதே ரைட்டு திரும்புது பாருங்கள். லேசாக ரைட்டு திரும்பும் போதே லெஃப்ட் இழுத்துடணும். அப்படி தான் ரைட்டை திரும்ப விடாமல் பிடிச்சி வச்சுருக்கணும். சூப்பர். ஆனால் காலை ஊன்றீங்க பாருங்கள். ஆக்சிலேட்டர் கொடுக்குறது ஓகே தான், பட் காலை ஊன்றீங்க. கொடுங்க. அவ்வளோதான், போதும். ஸ்லோ பண்ணுங்கள். 4 விரலால் பிரேக் பிடிங்க. லெஃப்ட்டு திருப்பி விடுங்க. ஆஃப் பண்ணிட்டு திருப்புங்க. லைட்டாக பிடிச்சி வைங்க. காலை ஃப்ரீயாக விடுங்க. ஹெட்டை திரும்ப விடாதீங்க. ஏன் உங்களுடைய கை வந்து அந்த பிரேக்கில் பிடிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு அது திரும்புதா? இன்னும் கொஞ்சம் கூட தள்ளி வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டை சொல்கிறேன். கரெக்டாக பிடிச்சி திரும்ப விடாமல் லைட்டாக ஆக்சிலேட் கொடுங்க. நூலளவு அந்த பாயிண்ட்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. காலை ஃப்ரீயாக விட்டுறணும். அக்கா காலை ஃப்ரீயாக விட்டுறணும். வெரி குட். சரிதான். ஏன் கீழே பார்க்குறீங்க? தூரமாக பார்த்து அப்படியே பிடிச்சி வச்சு போங்க. தூரமாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் ஆக்சிலேட். காலை ஃப்ரீயாக விட்டுருங்க. காலை ஃப்ரீயாக விட்டுருங்க. சூப்பர்க்கா. நிறுத்தம் நினச்சிங்கன்னா 4 விரலால் பிரேக் நல்லா அழுத்தமாக பிடிங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு அழுத்தமாக பிடிங்க. நான் சொன்ன மெத்தடில் வாங்க. லைட்டாக பிடிச்சி வைங்க. அப்படி தான். காலை ஊண்டாமல் கால் நேராக ரோடை மட்டும் பார்த்து கொடுங்க. ஆக்சிலேட்டர் கொடுங்க. லைட்டாக கொடுங்க. கரெக்டாக தான் வர்றீங்க. கிராஸ் பண்ணாதீங்க. நேர் மட்டும் சாயக்கூடாது வண்டியிலேருந்து. நல்லா தானே வந்துட்டு இருந்தீங்க. ஓகே, அதே மாதிரி பிடிச்சி வச்சு காலை ஃப்ரீயாக விட்டு போங்க. காலை ஊண்டாதீங்க. வண்டி நகரத்துன்னு தெரிஞ்சாலே காலை ஊண்டக்கூடாது. காலை ஊண்டாமல் போங்க. அப்படி தான் போங்க. நிறுத்த நினச்சிங்கன்னா 4 விரலால் பிரேக் பிடிங்க. ஸ்லோ பண்ணிட்டு 4 விரலால் பிரேக் பிடிங்க. சூப்பர்க்கா. நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிங்கன்னா சூப்பராக ஓட்டிடலாம். உங்கள் கையில் தான் இருக்குது. முன்னாடியே திருப்பிடுங்க. போதும், ரொம்ப லாங் போக வேண்டாம். முன்னாடியே திருப்பிடுங்க. நேராக ரோடு பார்த்து ஆக்சிலேட்டர் கொடுங்க. பிடிச்சி வச்சுக்கோங்க. காலை ஃப்ரீயாக விடுங்க. அக்கா ஆக்சிலேட்டர் கொடுங்க. குறைச்சிட்டிங்கக்கா. நேர்படுத்துங்கக்கா. பிரேக் பிடிங்கக்கா. நல்லா 4 விரலால் பிரேக் பிடிங்க. பிடிச்சிட்டிங்களா? இப்போ முதல்ல நேர் வச்சுருக்கீங்களா? இப்போ சொல்கிறத செய்யுங்க. இப்போ பிரேக்கை விடுங்க. 2 விரல் மட்டும் பிரேக்கில் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நேர் ரோடு பார்க்குறீங்களா? இப்போ ஆக்சிலேட்டர் கொடுங்க. அந்த பாயிண்ட்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. குறைய விடாங்க. இப்போ காலை ஃப்ரீயாக விடுங்க. குறைச்சிட்டிங்க. நான் காலை ஃப்ரீயாக விடுங்கன்னு சொல்லும் போது கையை குறைச்சிட்டிங்க. வாவ், சூப்பர்க்கா. அப்படியே திருப்பி கொடுத்துருங்க. இப்போ ஸ்லோ பண்ணி பிரேக் பிடிங்க. 4 விரலால் பிரேக் பிடிங்க. அவ்வளோதான். சூப்பர். நேராக ரோடு பாருங்க. ஆக்சிலேட்டர் கொடுங்க. லைட்டாக திருகுங்க. பிடிச்சி வைங்க. குறைய விடாதீங்க. ஆக்சிலேட்டரை லைட்டாக திருகுங்க. அப்படி தான். காலை ஃப்ரீயாக விடுங்க. குறைச்சிட்டிங்க. ஆக்சிலேட்டரை பிடிச்சி வைங்க. லைட்டாக கொடுங்க. ஆக்சிலேட்டர் அப்படி காலை ஃப்ரீயாக விடுங்க. ஆக்சிலேட்டர் கொடுங்க. என்னாச்சு? லாஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லவுமா? ஒழுங்காக தானே போயிட்டு இருந்தது வண்டி. ஓகே, நேராக ரோடு பாருங்க. நேராக பாருங்க. அவர் அங்கல வராரு. நீங்கள் சும்மா ஓட்டுங்க. அவரை பார்த்துட்டே ஓட்டாதீங்க. லெஃப்ட் உங்கள் ரோடில் வழி இருக்கா அதை மட்டும் பார்த்துட்டு ஓட்டுங்க. எப்போயுமே ஆள் வர்றாங்கன்னா அவங்கள பார்த்துட்டு ஓட்டக்கூடாது. நம்மளுக்கு எதிர்த்தாப்பில் இருக்க வழியை பார்த்து தான் ஓட்டணும். எதிர்த்தாப்பில் வர்ற வண்டியை பார்த்து ஓட்டக்கூடாது. லைட்டாக கொடுங்க. நீங்கள் காலை ஃப்ரீயாக விடும்போது ஆக்சிலேட்டரை குறைச்சிடுறீங்க. பிடிச்சி வைங்க. ஆக்சிலேட்டரை பிடிச்சி வச்சு போங்க. 4 விரலால் பிரேக் பிடிங்க.
பிரேக் கொடுங்க. லேசாக கொடுத்து பிடிச்சி வைங்க. அப்படியே காலை ஃப்ரீயாக விடுங்க. வெரி குட், அவ்வளோதான். திருப்பி கொடுங்க ஆக்சிலேட்ரு. நேராக தான் இருக்குன்ற பட்சத்தில் இன்னும் லைட்டாக லெஃப்ட்டு திருப்புங்க. லெஃப்ட்டு போங்க. ரைட் ரோடு வர்றீங்க பாருங்கள். உங்களுடைய ரோடு லெஃப்ட்டு. உங்களுடைய ரோடு லெஃப்ட்டு மாறிக்கங்க. லெஃப்ட்டு மாறிக்கங்க. இல்லை ஆக்சிலேட்டராலே மாறிக்கங்க. லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்தே மாறுங்க. ஆக்சிலேட்டர் கொடுங்க. சும்மா கொடுங்க. வண்டி ஒன்றும் வரல. கொடுங்க. அப்படிதான். வெரி குட். அவ்வளோதான். கரெக்டு தான். அப்படியே லெஃப்ட் திருப்பி விட்டு நேர்படுத்திக்கங்க. மீண்டும் ஆக்சிலேட்டர் கொடுங்க. சூப்பர்க்கா. அதே தான். நேராக ரோடை மட்டும் திருப்பி ரைட் ரோடே வந்துட்டீங்க. லெஃப்ட்டு நேராக ரோடு பாருங்க. கொடுங்க. கொடுத்து போங்க. வெரி குட். கொடுங்க. குறைய விடாங்க. கொடுங்க. லெஃப்ட்டு குறைங்க. லைட்டாக லெஃப்ட்டு திருப்பி விடுங்க. ஸோ நேராக ரோடு பாருங்கள். ஈஸியாக ஓட்டலாம். கஷ்டம்லாம் கிடையாது. நேர்படுத்திக்கங்க. இப்போ திருப்பி கொடுங்க. ஓகேவா? லைட்டாக கொடுங்க. பிடிச்சி வைங்க. அந்த போஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிருங்க பாப்பா வண்டியை. குறைய விடாதீங்க. பிடிச்சிருங்க. அந்த பாயிண்டை பிடிச்சிருங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டாக திருகுங்க பாயிண்டை. சூப்பர்க்கா. அவ்வளோதான்க்கா. ஸ்லோக்கா 4 விரலால் பிரேக் பிடிங்கக்கா. 4 விரலால் பிரேக்கை பிடிங்க. என்ன ஆச்சு? அவ்வளோதான்.